ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. நியமன தேர்வின்றி ஆசிரியர்கள் நியமனம், தேர்தல் அதிரடி. இது குறித்து வெளியேறக்கூடிய மிக முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நியமன தேர்வின்றி ஆசிரியர்கள் நியமனம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கிய அறிவிப்பு. இப்போ என்னென்னா, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இல்லையா? எலெக்ஷன் வந்து 23 ஏப்ரல் சொல்லியிருக்காங்க. அதனால் அரசருடைய ஆணைகள் எதுவும் பிறப்பிக்கக்கூடாது. அமைச்சர்கள், துணை முதலமைச்சர், முதலமைச்சர் யாருமே இதை கூட கூட்டக்கூடாது. என்ன சொல்கிறது, அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டங்கள் கூட தேர்தல் ஆணையத்தின் அனுமதியின்றி நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் தற்போது திமுக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நியமன தேர்வு இல்லாமல் ஆசிரியர்களை நியமன தேர்வு இல்லாமல் ஆசிரியர்களை நியமிப்பதற்கான ஒரு அறிவிப்பு தேர்தல் அறிக்கையில் வந்து வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. 2021 தேர்தல் அறிக்கையில் நியமன தேர்வின்றி ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. பட் அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த ஜிஓ வந்து 149 ஜிஓ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. 149 அரசாணையை பின்பற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால அதை பண்ண முடியல. பட் இப்போது எலெக்ஷனில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேர்தல் அறிவிப்பு கொடுத்து தான் ஆகணும். அதனால் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக எல்லாருக்கும் நியமன தேர்வு கேன்சல் பண்ண முடியாது. 2013, 2017 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு நியமன தேர்வு இல்லாமல் ஆசிரியர்களை பணியமர்த்துவது சம்பந்தமான மிக முக்கியமான அறிவிப்பு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு. தேர்தல் அறிக்கை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள தனியார் விடுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறாங்க. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியுமே தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இன்னும் இந்த வாரத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம். 2 நாட்களில் அதிமுக அவங்களோட தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னங்கிறத. ஆனால் நாம் தமிழர் முன்னாடி விட்டுருவாங்க, அவங்க போட்டி போட மாட்டாங்க. ஆனால் திமுக அதிமுக போட்டி போட்டு கொஞ்சம் பார்த்து தான் விடுவாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான டிஆர்பி சம்மந்தமான செய்திகளுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.